கருணை கடலோனாகிய நமது குலதெய்வம் பிரம்மப்பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்களின் திருவருளால் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஈரோடு வேதம் ஓதும் பாடசாலைக்கு வருகை புரிந்திருக்கும் மெய்வழி குணசேகர முதலியார் அண்ணா அவர்களை முத்திப்பேருரை ஆற்ற வருமாறு அழைக்கின்றோம். இங்கே வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு மணிக்கிட்டேன்னு சொல்லியிருந்தேன். இந்த இடம் நம்ம பெரியப்பா அவங்கள வழிபடுறவங்க அவங்க வச்சு புழக்கத்தில் இருக்கிறது. நமக்காக நாம் இது ஓதுறதுக்கு, வேதத்தை ஓதுறதுக்கு நமக்கு இடம் கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு மணி அடிக்கடி சொல்லுவார். அப்போ இந்த இடத்துல உட்காந்து ஒரு தடவையான நம்ம பெரியப்பா வள்ளல் பிரான் ராமலிங்க சுவாமிகள் அவங்களோட பெருமையை பற்றி ஒரு தடவையான நம்ம நமக்குள்ளே பங்கிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருந்தது. நேற்று கூட மணிக்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்போ மணி இப்போ ஞாபகப்படுத்தினார், அண்ணா நீங்கள் அதை சொன்னீங்க, அதை கொஞ்சம் இது பண்ணோன்னு. சரி, அதை கொஞ்சம் முதல்ல ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்து தொடருவோம். நம்ம தெய்வமும் அவருடைய குருபிரானும் பாட்டையர் அவங்க ரெண்டு பேரும் அகிலவலம் வரும்போது வெவ்வேறு ஊர்களுக்கு போயிருக்காங்க. அது நம்ம மான்மியத்தில் சங்கமாக அதை எழுதியிருக்காங்க. அந்த ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இரவு நேரத்தில் சில நேரத்தில் சத்திரத்தில் தங்குவாங்களாம். அப்போ பாட்டையா அவங்க இப்படி தான் உட்காந்து இந்த கை ரெண்டு தேடி வச்சு அந்த சிரசை மட்டும் அப்படி கொஞ்சம் பின்பக்கம் சாய்ச்சிட்டு அப்படியே நைட் ஃபுல்லாக இருந்துருவாங்களாம். அவங்க தலை சாய்ச்சி படுத்து தெய்வம் பார்த்தது இல்லையா. இவங்க கொஞ்ச நாள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது சில நேரத்தில் பாட்டையா சொல்லுவாங்களாம், கொஞ்சம் வேணா அப்படி சாஞ்சிக்கேன்னு சொல்லுவாங்களாம். படுத்துக்கோன்னு கூட சொல்ல மாட்டாங்களாம், கொஞ்சம் சாஞ்சிக்கோ அப்படின்வாங்களாம். அவங்க உத்தரவு கொடுத்த பிறகு கொஞ்ச நேரம் சாஞ்சிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சிடுவாங்களாம் தெய்வம். இது இப்படி ஒரு சத்திரத்தில் ஒரு நாள் இரவு தங்கி இருக்கும்போது காலங்கத்தால் ஒரு 4-4:30 மணி அளவில் ஒரு இனிமையான ஒரு குரல் எங்கிருந்தோ அந்த காற்றுல அப்படியே அந்த காலை இள நேரத்தில் வருதான். அது ஒரு பூபால ராகத்தில் ஒரு யாரோ ஒருத்தர் அருட்பா வள்ளல் அவங்க ராமலிங்க பெருமான் அவங்க எழுதின அந்த பதிகத்தை பாடுறார். அது தெய்வம் அவங்க செவியில் அது புகுந்த உடனே அது ஒரு குலக்காய் இல்லவா, அதுக்கு உண்டான அந்த விளைவுகள் இருக்கும் இல்லை, அதை போய் கேட்கணும் போல இவங்களுக்கு அந்த உள்ளத்தில் அந்த அவா எழும்புதான். தெய்வம் பாட்டையா இங்கே உட்காந்து இப்படி சாஞ்சிட்டு இருக்காங்க. தெய்வம் ஒரு வில் அளவு தூரத்தில் அப்படி உட்காந்துருக்காங்களாம். இந்த பக்கம் திரும்ப கூட இல்லை பாட்டையா. ஆனால் அவங்க நினைவில் என்ன ஓடுதுன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க போய் அதை கேட்கணும் கிட்ட அப்படின்னு விருப்பப்படுறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ சொல்கிறாங்களாம், அது உன் அண்ணன் பாடினது, அது உன்னோட அண்ணன் பாடினது, வேணும்னா போய் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லு. அதாவது அந்த தெய்வீகத்தில் அந்த உறவை ஏற்படுத்தி வைக்கிறாங்கல்ல. இப்போ நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, உங்களை பார்த்தா ஏன் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது? நீங்கள் என்ன எனக்கு சொந்த பந்தமா, இல்லை அக்கா தங்கச்சியா, மாமா மச்சான் முறை வேணுமா? இல்லை, எல்லாம் புதுசு. யாருமே முகமுகத்தில் நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்களே தவிர்த்து வேற ஒரு பழக்கம் இல்லை. வேற ஒரு கொடுக்கல் வாங்கலும் கிடையாது, ஒரு வியாபார சாபாரம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் உங்களெல்லாம் பார்த்தா ஏன் இப்போ மணி ஏன் உங்கள் கூடலாம் அவ்வளோ பிரியமாக அது வேலையெல்லாம் விட்டுட்டு அது ஏன் உங்கள் பின்னாலேயே சுற்றிக்கிட்டு இருக்குது? ஏன்? நம்ம தெய்வத்தை ஏற்றுக்கிட்டவங்க அவங்களுக்கு நாம் வேலியாக நிற்கணும் அப்படின்ற அந்த ஒரே ஒரு குறிக்கோள் தானே. அது மாதிரி தெய்வத்துக்கு அவங்க அண்ணன் பாடுறாங்க, மெஞ்ஞான பரம்பரையில் அண்ணார் அவங்க பாடுறாங்க, அது அவங்க உயிரை ஈர்க்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மரகத மலையானது, நீ போய் அண்ணன் பாடினது வேணும்னா போய் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. தெய்வம் போய் கேட்டு வந்தான். அது என்ன பாட்டு அப்படின்னா அதை அவங்க கூட பங்கிக்க விரும்புகிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு இது. அதாவது அது எந்த நேரத்தில் பாடி இருக்கணும் அப்படின்னா, தனிகமணி பிரானாகிய நமது பாட்டையர் அவங்கள சந்நிதியில் உட்கார வச்சு இவங்க மண்டி போட்டு அவங்கக்கிட்ட வேண்டுற மாதிரி அது இருக்குது. அப்படித்தான் அதை அமைச்சிருக்காங்க. ஆனால் அது ஏதோ பாடினாங்கன்ற மாதிரி இப்போ எழுத்தில் இருக்கும். ஆனால் அது அப்படி இல்லை. அவங்க குருபிரான அவங்க வேண்டுற மாதிரி எழுதியிருக்காங்க. அதை இப்போ நான் பாடுறேன், கேட்கலாங்களா? அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்க்கெல்லாம் நான்
அன்பு செயல் வேண்டும். அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனு நான் சென்றே. எப்பாரும் எப்பதமும் எங்கனு நான் சென்றே. எந்தை நினதருட்புகழை இயம்பியிடல் வேண்டும். செப்பாதமே நிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். செப்பாதமே நிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. ஏ ஏ அதாவது நான் எங்க போனாலும் எதை பார்த்தாலும் எதை செஞ்சாலும் உங்க புகழத்தான் சொல்லணும். தான் புகழ் சொல்ல தவத்துல விளைஞ்ச செம்பல். அதாவது தான் கையில அந்த பிரம்ம வித்யாகி அந்த சாகாவரத்தை வச்சுக்கிட்டு வரவங்களுக்கு, அவங்க இணங்கி வரவங்களுக்கு, அந்த சட்டத்துக்கு உட்பட்டு வரவங்களுக்கு அழிக்கக்கூடிய வல்லபத்தியோடைய வீரசிங்கம். அப்பேற்பட்ட தெய்வம் நம்ம தெய்வம். அவங்கள பத்தி சொல்லும் போது அந்த அவங்களுடைய அடையாளத்தை சொல்லி நல்ல வாலுரி விட்ட சிங்கம் போல இருக்குமே, அது எங்கே அப்படிங்கிறாங்களே. ஏன் கூட பிறந்தது எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமாங்கிறாங்களே. அப்போ அந்த சிங்கம் அவ்வளவு வல்லபம் கையில வச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க போனாலும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகழை இயம்பியிடல் வேண்டும். என் வாயில அது மட்டும்தான் வரணும், வேற எதுவும் வரப்படாது அப்படின்னு வேண்டாங்க. செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க, ஃபியூச்சர்ல சொல்றாங்க, அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். நம்ம தெய்வத்தினோட அவங்க வேண்டாங்க. தப்பேது நான் செய்யணும். அவங்க தப்பு செய்வாங்களா? ஆனா வேண்டிக்கிறாங்க, தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். அதை பொறுத்து எனக்கு கடைசியா என்ன வேணும்னா உன்னை பிரியாத நிலை வேணும். இப்ப நாம என்ன படிச்சோம் அதான். இப்ப நம்ம முழுக்க முழுக்க பேசுறதே அதான். நாம தெய்வத்தை பிரியக்கூடாது, நினைவளவுல பிரியக்கூடாது. அவங்கள பிரியாம இருக்கணும்னாக்கா அவங்கள நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்கள நினைக்கிச்சிட்டே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். இப்படித்தானே நம்மளோட இந்த கூட்டு முறை இருக்கு. அதுக்கு தானே இவ்வளோ பாடுபடுறோம் இல்லையா? மற்றபடி ஞானம் பேசி பெரியாளாகி அப்புறம் சபாஷ் பட்டம் வாங்குறதா நம்ம வேலை இல்லை. என்ன சபாஷ் பட்டம் வாங்கினாலும் மேற்படியா சுக்குநூறா கிழிச்சு போட்டுருவானே, கந்தலா பிச்சு போட்டுருவானே. அந்த சபாஷ் பட்டம்லாம் நிற்காதே. அப்போ அவங்க அன்பு ஒன்று தான் நம்மக்கிட்ட நிற்கும். அந்த மாதிரி வள்ளல் பெருமானுடைய அவங்க நினைவு தட்டும் போதெல்லாம் பாட்டே அவங்களுக்கு திருமுகம் சோர்ந்து போயிடுவான். அது தெய்வம் நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்லுவாங்களாம், அவங்க நினைவு தட்டிடுச்சுடா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ அந்த அந்த அன்புன்ற அந்த பிடிக்குள்ள அவங்க கட்டுண்டு கிடக்கிறது எப்படி இருக்கு பாருங்க. அது எப்பேற்பட்ட ஒரு வல்லபம். இப்போ நாம கூட தான் குடும்பத்தில் இருக்கோம், எல்லாரும் அந்த அளவுக்கு அன்பா இருக்கிறோமா? இல்லை இல்லை. சொல்லிக்கலாம், சரி வீட்டில் அக்கா திட்டாத இருக்கணும்னா அக்கா நான் எல்லாம் அன்பா இருக்கிறேன்னு சொல்லிக்கலாம். ஆனா அது இல்லை, அது இல்லை. அதே மாதிரி அக்காவும் சொல்லலாம், எங்க வீட்டுக்கார மேல எனக்கு ரொம்ப அன்பு பிரியம்னு சொல்லலாம். இல்லை, அதான் இல்லை. வாயில தான் சொல்லிக்கிறது நம்ம.
அது தப்புன்னு இல்லை, அந்த ஜீவனுக்கு தக்கன அவ்வளவுதான். அது இந்த அன்பை எதுக்கு வச்சு படைச்சாங்கன்னாக்கா, அந்த மேலாம்பரமான அந்த 4ஆம் பதத்தை பெறறதுக்கு, அவங்க கிட்ட கையேந்திரத்துக்கு, அந்த இணங்கிய சுபாவம் அது வர்றதுக்காக தான் நமக்கு இதை வச்சு படைச்சாங்களே தவிர்த்து, இது படைச்சும் போது அது கிடைக்கிற வரைக்கும் நீ இதிலெல்லாம் புழைங்கிக்கோ அப்படின்னு வச்சாங்க. அப்ப இதுக்கு படைக்கலாத, அப்போ அதுக்கு படைக்காததுல அது புழங்கும் போது அதுக்கு தன்மை கம்மியா தான் இருக்கும். அதை குத்தம்னு சொல்லக்கூடாது யாரும், அது இயல்பு. ஆனா தெய்வத்துக்கிட்ட நாம வைக்கக்கூடிய அந்த அன்பானது என்னைக்கும் நிலைச்சு நிற்கும். அவங்க நம்ம மேல வைக்கக்கூடிய அன்பானது நித்தியம், அந்த நித்தியத்தை வருவித்து கொடுக்கும். ஆக இந்த சந்தர்ப்பத்துல நம்ம பெரியப்பா, அதாவது நம்ம ஆசையோட நம்ம பெரியப்பா நம்ம குலத்துல இந்த மெய்க்குலத்துல அவங்க நமக்கு, நம்முடைய தந்தைக்கு தமையன் அப்படின்ற அந்த ஒரு உறவை நமக்கு தெய்வம் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த ஒரு வரலாறை பற்றி நாம் இப்போ இங்கே பங்கிக்கிட்டது நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நம் தெய்வம் அவர்களை அண்டியும் பின் புறக்கணிக்கச் செய்யும் செயலை செய்ய வைக்கும் சைத்தானின் செயல் அடையாளம் பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த சைத்தானை திருப்பி திருப்பி ஏன் சொல்றேன் சைத்தானன்னு தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப அங்க பயம். ஏன், நாம இந்த தூலத்தை விட்டு தாண்டுற வரைக்கும், அந்த கரைக்கு, இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு அவங்க பெருந்தயவால போற வரைக்கும் நமக்கு விரோதி சைத்தான் தான். ஸோ அதிலேருந்து ரொம்ப 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 நம்ம அதாவது அதனோட நீட்சி அவனை லேசா எடை போடக்கூடாது. வேதத்தில் சொல்றாங்க, குரான்ல, அல்லாவுக்கு இணைதுணையான வல்லபமுடையவனா சைத்தான். ஐயோ பயமா இருக்கு. அல்லாவுக்கு இணைதுணையான வல்லபமுடையவனா சைத்தான். ஸோ அவனை மிஞ்ச முடியாது. அதனால தான் திருப்பி திருப்பி அதையே அதாவது இது வேற இன்னொரு இடத்துல எழுதியிருக்கேன், சரி அதையும் சொல்லிடுறேன். சைத்தானின் செயல் அடையாளம், அதாவது சைத்தான் செயல் இன்னது அப்படின்றத நாம அடையாளம் கண்டுக்கணும். இல்லை, அப்பதான் அதை மிரிச்சு ஏற முடியும் நம்மளால. அது என்ன அப்படின்னா, தன்னை ஆண்டு கொண்ட குருதெய்வம் அவர்களை விட்டு விலக தூண்டும். என்ன இது, எவ்வளோ நாள் தான் இங்கேயே கடத்தின்னு இருப்ப, கொஞ்சம் போயிட்டு வியாபார சாபாரம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 5-10 சம்பாதிக்கலாம்ல, என்ன புள்ளக்குட்டி 5 வச்சிருக்க, கிளம்புனா என்ன, எவ்வளோ நாள் தான் இங்கேயே கிடப்ப, கிளம்பு. நல்லது சொல்லுதான் நமக்கு. அவர்களை புறக்கணித்தல், நம்பி சார்ந்து பின் புறக்கணித்தல், அவர்களுக்கு இணை வைத்தல், அவர்கள் செயலை நிந்தனை செய்தல். தெய்வம் இந்த மாதிரி செஞ்சிருக்கலாமே, அவரே அந்த இஷ்யூல அவருக்கு சாதகமா தெய்வம் சொல்லிட்டாங்க. ஏன் இவரும் அண்ணன் அதானே செஞ்சாரு, அவருக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்கலாமே, ஏன் தெய்வம் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு அவங்க செயலுக்கு ஒரு காரணம் கற்பிக்கிறது இருக்கு பாருங்க, மகா பாவம். தெய்வம் பாட்டையா தெய்வத்தை ஆடு மேய்க்கிற அந்த தொழிலை எடுத்துக்க சொல்றாங்க. அது தன் தலைக்கு ஆபரணம்னு ஏத்துக்கிறாங்க தெய்வம். என்னடா, நம்ம இவ்வளவு பெற்று இருக்கோம், நம்மளை இவ்வளவு தொலைவு ஏறு உருவாக்கி இருக்காங்க, நம்மள போய் ஒரு நரன் வீட்டுல போய் ஆடு மேய்க்க விடுறாங்களே அப்படின்னு நினைவுக்கே வரலையா அந்த தெய்வத்துக்கு. எடுத்தாங்க, கொட்டாங்க குச்சியை வச்சாங்க, கிளம்பிட்டாங்க, உத்தரவு வாங்கிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. ஒரு சுணக்கமே இல்லையே. தன்னறிவில் சார்ந்து அகந்தை கொண்டு அலைதல், தன்னை அவர்களுக்கு மேலாக உயர்த்தி பார்த்தல், உயர்த்தி நடத்தல் கூட இல்ல, பார்த்தல். நினைவிலேயே நாம தெய்வத்துக்கு மேலாக இருக்கிறோன்னு ஒருத்தர் நினைச்சான்னா தொலைஞ்சுது. அன்னைக்கு ஏத்தி வச்ச தவம் அத்தனையும் இறங்கி போயிடும். அவரு எப்பேற்பட்ட ஒலிமாரா இருந்தாலும் சரி, ஒலித்தனம் படைத்தான இல்லை, நிச்சயமா இல்லை. இந்த இதுல சொல்றாங்க நம்ம நூல்ல, ஞான போத சீவத்தில் ஊரைந்தவர் ஈன தன்மனங்கொண்டு இழப்பரே. அதாவது அந்த ஞான போத சிவத்துல உரைய வச்சாங்களாம். அப்பேற்பட்டவரே ஈன தன்மனங்கொண்டு இழப்பரே, அவர் நான்முகனேனும் நாட்டும் நரகமே. பிரம்மபட்டம் பெற்றிருந்தாலும் ஆசானுக்கு மாற்றமா அவங்க நினைச்சு அவங்கள இழிவுபடுத்தினாங்கன்னா, ஈன தன்மனம் கொண்டு தன்னறிவில சாஞ்சு அவர் பிரம்மாவே இருந்தாலும் நரகம். பிரம்மாவுக்கு நரகமா, என்னங்க இது? இப்ப அவருக்கேனாக்கா நமக்கு என்ன? அப்ப நாம எந்த ஒரு காபந்தல இருக்கணும்? பிரம்மாவுக்கு நரகம் அளிக்கக்கூடியது எதுன்னா, ஈன தன்மனம் கொண்டு தன் ஆசானுடைய அந்த செயலை நிந்தனை பண்றாரு, போச்சான். அவர்களை நம்பினதாக சொல்லி தன்னறிவில் திட்டம் போடுதல், அவர்கள் உத்திரவுக்கு வேலை செய்பவனை மாற்றி செய்ய சொல்லுதல். மணி டெய்லி 10-12 பாரா பாக்குது,
மணியை கூப்பிட்டு, மணி என்ன மணி, நீ சின்ன பையனா, இன்னும் உனக்கு வயசுல நிறைய பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு, நீ இப்படியே இங்க உட்காந்துட்டு பாரா பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா எப்படி, போய் ஈரோட்ல இருந்து கோயம்புத்தூருக்கு போயிட்டு உன் வியாபாரத்தை பெருக்கு மணி அப்படின்னு நான் அவங்க உத்தரவுக்கு அவரு பாரா பார்க்கிறாரு. நான் அதை மாற்றி செய்ய சொன்னேன்னா பாதகம். தன்னை குரு என்று சொல்லிக் கொள்ளுதல் குரு துரோகம், தெய்வ துரோகம், சத்திய துரோகம், இவைகளை செய்தல். எழுத்தறிவித்த இறைவருக்கு இடர் செய்தல், அவங்களுக்கு ஒரு தொல்லையை கொண்டு வந்து விடுறது. அவங்க மெய்வழி நாம நன்னாதத்துக்கு நம்மளால வெளியில ஒரு புழக்கத்துல நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு நம்மளால சாலகாரம் பண்ணிட்டான் அப்படின்னு அவங்க நாமத்துக்கு ஒரு இழுக்கு வருதே, அது எழுத்தறிவித்த இறைவனுக்கு இடர் செய்தல். தளிர்த்த சத்தியம் செய்து தாண்டுதல், பூண்டோடு போயிடும். சத்தியம் பண்ணி என்னடா சத்தியமா நிப்பியா, உத்தரவு தெய்வமே, சத்தியமா நடப்பன் தெய்வமே அப்படின்னு சொல்லித்தானே சேர்ந்தோம். அப்ப சத்தியம் மாறனா போச்சே. கருவூல தீர்க்க தரிசனத்தை கண்டபின் ரெண்டகம் எண்ணுதல், அவங்களுக்கு மாத்தமானதை எண்ணுதல். வஞ்சமில் வாசகம் வழங்கியவர் அவர்க்கு வஞ்சகம் பேசிட வரும் பிறவி அழகை. வஞ்சகமில்லாத வாசகம் நமக்கு இறக்கியிருக்காங்களே, அவங்களுக்கு போய் வஞ்சகம் ஒண்ணு ஒரு உருவம் பேசுதுன்னா அது அழகை. அழகைனா பிசாசு. மெய்யுரை ஈட்டிய வேதியரிடத்து பொய்யுரை புகழுவோர் புலையர். அவங்க கிட்ட போய் உள்ளது சொல்லாத பொய் சொல்றோமே, அவங்க கிட்ட பொய் சொல்றது அது புலையர். புலையர்னா கீழ்த்தரமானவன். மணந்த குருவிற்கு சரி பிறரை சொல்லுவோர். நாமெல்லாம் ஜீவாத்மா, அவங்க பரமாத்மா. நாமெல்லாம் பெண், ஆணா இருந்தாலும் பெண் தான் ஜீவனுடைய அளவுல. அவங்க ஆண், அவங்க ஒருத்தர் தான் ஆண், அவங்க தான் பரமாத்மா. இறைவனுக்கு மட்டும்தான் தான் என்ற ஆண்மை உண்டா, மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஆண்மை கிடையாது. அதனால நாமெல்லாம் பெண்மா. இதுக்கு தான் இந்த இதுல பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா அவங்க சரித்திரத்துல அவங்கள சுத்தி எப்பவுமே 1000 கோபிகா ஸ்திரீகள் இருந்ததா புடவை கட்டி விட்டுட்டான். கோபிகா ஸ்திரீன்னு சொன்னாங்க. ஸ்திரீ எப்படி இருப்பாங்க, புடவை கட்டிட்டான், முடிஞ்சு வச்சு. அது மாதிரி ஒரு பேர் அவங்களுக்கு உண்டு பண்ணிட்டாங்க. கோபிகா ஸ்திரீகள்னா நாம தான். அவங்கள கூடி நாதனையே கூடி நிதம் நாம் அனுபவித்து நாதனைய கூடி நிதம், அவங்கள தினந்தோறும் இன்னைக்கு அதானே செய்யறோம். அவங்கள கூடி நிதம் நாம அனுபவிக்கிறோம். அப்ப நாமெல்லாம் பெண்டு தானே, அவங்க ஆண் தானே. அவர்கள் செயல் இப்போ பலிதமில்லை என்பவன். தெய்வ அச்சம் பயம் நீங்கி இருத்தல், அவர்கள் பெருஞ்செயலை சிறுமையாக நினைத்தல், பேசுதல், அலட்சியப்படுத்துதல், மெய்யை விட்டு விலகியவனுடன் உறவு கொள்ளுதல். இவை ஏன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் இவர்களிடமிருந்து விலகி காத்து கொள்ள வேண்டும். நாம போய் யாரையும் திருத்த வேண்டாம். நாமளே திருத்தப்பட வேண்டியவங்களா இருக்கிறதுனால நாம போய் யாரையும் திருத்த வேண்டாம். நம்ம தெய்வ நீதத்துல நம்மளை காப்பாத்திக்கிட்டு, தெய்வமே உங்க பாதத்துக்கு நாங்க அப்பொழுக்கெல்லாம் அதை சேரணும் தெய்வமே. இதுக்குத்தானே மெய்வழியில தலையிட்டோம். 10 லட்சம் ஜபாரியத்துக்கா இல்ல, யமங்கிட்ட மாட்டாத சிவம் பதவி அடையறதுக்காக தான் மெய்க்கு வந்தோம். அது ஒன்னோட நின்னுக்கணும். தெய்வன் ஒரு இடத்துல சொல்றாங்க, நீ இந்த மெய்வழியில எதை நினைச்சு உள்ள வந்தியோ அந்த அளவுல நின்னுக்கோன்றாங்க. உம்முடைய சத்தியத்திலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம், யோவான் சொல்றாங்க. இப்ப நம்ம சத்திய ஒழுக்கம், சத்திய நடைமுறை, சத்திய ஒட்டுதல் அப்படின்லாம் நம்ம நிறைய பேசுறோம். சத்தியம்னா என்ன? உம்முடைய சத்தியத்திலே அவர்களை பரிசுத்தமாக்கும். தெய்வம் அப்படித்தான் பண்ணாங்க, நமக்கு இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. உம்முடைய வசனமே சத்தியம், யோவான் சொல்றாங்க. விவரித்த இடமதுதான் முக்கியம் என்று வேண்டி சொல்லி வந்தேன் குணமே ஒட்ட. புசன பகவான் கெஞ்சறாங்க நம்ம கிட்ட, டேய் விட்டுறாதீங்கடா, உங்களுக்கெல்லாம் இதனோட நீட்சி மாட்சி தெரியல, நாங்கெல்லாம் உயிரை காவு கொடுத்து பெற்றோம், உனக்கு அது இனாமா கிடைக்குது, அதனோட நீட்சி உனக்கு தெரியல, விட்டுறாதே. வேண்டி சொல்றாங்களாம். விவரித்த இடமதுதான் முக்கியம். இதெல்லாம் யார் சொன்னது நமக்கு? தெய்வம். அப்ப அவங்க தானே முக்கியம். அதை விட வேற எதனா முக்கியம் இருக்கா? இப்ப நமக்கு இது பழகி விழுந்துருச்சு, நல்லா நமக்கு பேச வருது, அதுவா பெருசு? இல்லை. உன்னை பழக்கி விட்டவங்க யாரு? அவங்க மேல உனக்கு அன்பு பாயனம் இல்ல, அவங்க மேல அந்த அன்பு திரும்பறதுக்கு தானே இத்தனை உபகரணம் வச்சிருக்காங்க. விவரித்த இடமதுதான் முக்கியம் என்று வேண்டி சொல்லி வந்தேன் குணமே ஒட்ட.
தவறித்தான் போகாது சத்தியம் சத்தியம் தவத்தோரே நம்புவீர் அத்தன் வாக்கே சொல்றாங்க. நீ சத்தியம்னா வேற எதுனா நினைக்காதடா, அத்தனுடைய வாக்கு தான்டா சத்தியம். நீ சத்தியமா நடப்பியான்னா தெய்வம் எப்படி கேட்கிறான்னா என் வாக்கு பிரகாரம் நடக்கிறியான்னு அர்த்தம். அது எல்லாரும் சத்தியம் பண்ணி கொடுத்தோம் இல்ல, அப்ப தெய்வமே உங்க உத்தரவு பிரகாரம் நடக்கிறோன்னு தான் வாக்கு பண்ணி கொடுத்தோம். அப்ப அதுல நிக்கணும். தவறித்தான் போகாது சத்தியம் சத்தியம் தவத்தோரே நம்புவீரத்தன் வாக்கே. ஏன் எவரிடத்தும் புகுந்துமே சுத்தம் செய்ய எண்ணிறந்த சக்தியே அதனில் உண்டு. கருப்பா இருக்கிறவரு, வெளுப்பா இருக்கிறவரு, அழகா இருக்கிறவரு, அசிங்கமா உள்ளவரு, உயரமா உள்ளவரு, குள்ளமா உள்ளவரு, தடிமா உள்ளவரு, ஒல்லியா உள்ளவரு, கவுண்டரு, முதலியாரு, பிள்ளைமாரு எல்லாருக்கிட்டையும் உள்ள பூந்து சுத்தம் பண்ணுமா. காது மட்டும் அவருக்கு இருந்தா போதும். 2 காது, நல்ல செவித்தொலை படைத்த ஒரு உள்ளம் உள்ள ஒரு மனிதன், அது இருந்தா அவங்களுக்கு போதும். அதுதான் அவங்களுக்கு அவங்க கைப்பான செயலை செயலாக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு கருவி. அவ்வளவுதான். இது 2 இருந்தா போதும். எவரிடத்தும் புகுந்துமே சுத்தம் செய்யும் எண்ணிறந்த சக்தியே அதனில் உண்டு. அது எதனால அதை வச்சு அப்படி படைக்கிறாங்களாம் அப்படின்னா, அவரிடத்தில் உள்ளதொரு கருணைதானே ஆரார்க்கும் செய்யுமே தீர்க்கம் தீர்க்கம். அப்ப அவங்களோட வாக்கு தான் சத்தியம். அதனோட பிடியில நாம பிடிச்சிருக்கணும் எக்காலமும். அதுதான் உம்முடைய சத்தியத்திலே அவர்களை பரிசுத்தமாக்கும்ன்றாங்க. நம்மள தெய்வம் தினமும் கொண்டாந்து குளிப்பாட்டி கழுவி மொழிவி சந்தனம் தெளிச்சு இல்ல, அப்படியா? இல்லையே. நம்ம குளிச்சமான கூட கேட்கறது இல்ல தெய்வம். ஆன்றோர் யார், நிலமிசைய நீடு வாழச் செய்பவர் யார் என்பது பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆன்றோர் சான்றோர் 2 நமக்கு புழக்கத்தில் இருக்கு. ஆன்றோர்னா யாரு, சான்றோர்னா யாரு, இது தெரிஞ்சுக்கணும். மனித தூலம் தாங்கி தங்கள் தவப்பாட்டால் யமனனுகா பரிசுத்தத்தை அளக்க தயாராகி தங்களை அண்டிய மக்களுக்கு சன்மார்க்க வழி காட்டக்கூடிய மகான் பெரியோர் ஆன்றோர். சன்மார்க்க வழி காட்டக்கூடிய, சன்மார்க்கம் என்ன? சாகாத மார்க்கம். சாகாதவனே சன்மார்க்கின்னு வள்ளல் பெருமான் சொல்றாங்க. அப்போ யார் ஒருத்தன் சாகலியோ அவன் சன்மார்க்கி. அப்ப சாகலன்னா இப்ப வந்தவங்க எல்லாம் அப்படி சாகாதியா இருந்தாங்க, அவங்க அதை சொல்லல. மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர், பொய் புகழேன் புனைந்துரையேன் சத்தியம் சொல்லுகின்றேன் அடிச்சு சொல்றாங்க. இந்த ஜீவனானது அவங்க காலம் வரைக்கும் மரணமிலா பெருவாழ்வுன்னு மட்டும்தான் பேசினாங்களே தவிர்த்து மரணமிலா பெருவாழ்வு இன்னதுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்? அவங்க காலத்துல அவங்களுக்கு அண்டி அந்த சட்டத்திட்டத்துக்குள்ளுக்கு வந்தவங்களுக்கு மட்டும்தான் அதை வெளிப்படுத்தக்கூடிய உத்தரவு இருந்தது. நம்ம தெய்வம் உசமா இந்த கியாப்ப விஸ்வநாதம் ஸ்கூலு, திருவல்லிக்கேணி, வாசவி மஹால் சேலம், ஈரோடு, வால்பாறை, எங்கெங்கேயோ தெய்வம் போயிட்டு எடுத்து வீசுறாங்க, அள்ளி வீசுறாங்க, சங்கமா வீசுறாங்க. சாகிறத பத்தி தான் பேசுறாங்க. சாகாதவனே சன்மார்க்கின்றாங்க. என் பிள்ளைய கொண்டு போய் 1000 மைலுக்கு அந்த பக்கம் தூக்கி போடு மூமீன் அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு அத்தாரிட்டேட்டிவா சொல்றாங்க. அப்ப சாகாதவன் தான் சன்மார்க்கி. அந்த சன்மார்க்க வழியே காட்டுறவங்க அவங்க ஆன்றோரா. காட்டி இவருக்கு ஏத்தி வைக்கிறது இல்ல, இவருக்கு இந்த வழிதாம்பான காட்டி அந்த வழியில இவர் பாடுபட்டு குடல் கருகி எலும்பு இழகி எல்லாம் சுருங்கி ரத்தம் சுண்டி செத்தே போவோம்ன்ற எல்லைக்கு போய் தாண்டி போவாங்களாம். அப்படி அந்த தாண்டுகின்ற தலத்துல செத்து போனது கோடானு கோடின்றான் தெய்வம். அப்படி அவ்வளோ தொலைவு ஒரு பெரியவர்கள் கிடைச்சி அவங்க அந்த சன்மார்க்க வழியை பெற்று அதுல நின்று சாதிக்க முடியாத செத்து போறவர்கள் 1000. நமக்கு அப்படியா? என்ன ஒரு வசந்தத்தை வச்சிருக்காங்க தெய்வம். சும்மா காது கொடுத்தா போதும்டா இது அப்படின்னு என்ன ஒரு வசந்தம். நீ புள்ள குட்டியோடு இருந்துக்கோ, நல்லா சொத்து எல்லாம் வச்சுக்கோ. நமக்கு சன்மார்க்கம், அவங்க காவு கொடுத்து பெற்ற அந்த சன்மார்க்கம் நமக்கு இனாமாக பொருத்தப்படுகிறது. நம்ம வாங்க கூட இல்லை, வாங்கறதுக்கு கை இல்லை, நமக்கு பொருத்தப்படுகிறது. அப்பேற்பட்டவங்க பெரியோரா, அவங்க தான் ஆன்றோர். மேன் காடுன்னு சொல்றாங்க. அதாவது மனிதனாக தூலம் எடுத்து தெய்வ நிலைக்கு போனவங்க.
அவங்க மேன் காட் மேன்னு ஒன்று இருக்கு. அது வந்து அந்த ஆதி பொருளே பரம்பொருளே அந்த வஸ்து வித்தே மனித தூலம் தாங்கி வந்து திருப்பி ஆதியா மாறுறது, அது வந்து காட் மேன். இத புசுன பகவான் தீர்க்க தரிசனமா அவங்களுடைய இதுல சொல்றாங்க, எம்டிஏன்னு சொல்றாங்க. அந்த காலத்துல இங்கிலீஷ் இருந்துதான் கேட்காதீங்க, அவங்க அந்த தீர்க்க தரிசன கோடு கொண்டு பார்க்கறாங்க, அவங்களுக்கு தோற்றத்துல வர்றத அப்படியே தமிழ்ல எழுதுறாங்க. ஸோ எம்டிஏ அப்படின்னு சொல்றாங்க. எம்டிஏ மேன் டேர்ன்ட் டு ஆதி. ஆதினா தெய்வம். மனிதனாக தூலம் தாங்கி வந்து தெய்வமா மாறுறவங்க எம்டிஏவா, எம்டிஏ முறை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பதியவர்கள் வர காலத்துல அவங்க எப்படி வருவாங்களாம் அப்படின்னா ஏடிஎம்மா வருவாங்களாம். ஏடிஎம் நமக்கு இந்த போட்டு எடுக்கிறோமே ஏடிஎம், அது இல்ல, ஏடிஎம்மா வருவாங்களாம். ஆதி ஏ டி டேர்ன்ட் டு மேன். ஆதி பரம்பொருளே நம்மள போல தூளந்தாங்கி வந்து அந்த ஆதி மூல வஸ்து வித்தா அது மாறுது, அது ஏடிஎம். அப்போ இந்த ஆன்றோர் என்ற அந்த கேட்டகரியில நம்ம தெய்வத்தை நம்மளால சேர்க்க முடியாது. அந்த ஆன்றோர்களை எல்லாம் படைச்சு அவங்களுக்கு அந்த வல்லமையை உண்டு பண்ண அந்த ஆதி பிதா தான் அவங்க. அதனால இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். சர்வத்தையும் உண்டாக்கி காத்து வரும் ஆதி மூலம் ஈடு இணையற்ற வஸ்து வித்து கடவுளர்களுக்கெல்லாம் கடவுள் நம்ம தெய்வத்தை, அதாவது இந்த ஏடிஎம்ன்றதுக்கு சொல்றேன். சர்வத்தையும் உண்டாக்கி காத்து வரும் ஆதி மூலம் ஈடு இணையில்லாத வஸ்து வித்து கடவுளர்களுக்கு எல்லாம் கடவுள், அதுதான் திசால்னு சொல்றாங்க தீர்க்க தரிசனத்துல, திசால் அப்படின்றாங்க. மறை சொன்ன தெய்வத்தை படைத்த தெய்வம், மறை சொன்ன தெய்வத்தை படைத்த தெய்வம், தனிப்பெரும் தலைமைப்பதி ஆதிநாயக தேவதேவர், காற்றின் உதவியின்றி சுவாசிக்க வல்ல ஏகம் அஸ்து. இதை வந்து ரிக்வேதத்துல சொல்றாங்க. காற்றின் உதவியின்றி சுவாசிக்க முடியுமா சொல்றாங்களே, தெய்வம் சுவாசிச்சாங்களே. மூக்குக்கு வெளியே மூச்சு வரல, மூச்சு வந்து வெளி சுழற்சி இல்லை, அப்போ உட்சுழற்சி இருந்திருக்கே, அப்போ சுவாசம் இல்லது. ஆனா காற்றின் உதவியின்றி சுவாசிக்க வல்லவர்கள் அவங்க தான் ஏகம் அஸ்து, அதுதான் பரம்பொருள். இதுவரைக்கும் அனுப்பிச்ச எல்லா வஸ்து வித்துக்களுக்கும் ஆதி மூலமாகிய மூல காரணமாகிய வஸ்து வித்து அது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது வந்து நமக்கு ஒரு மாதிரி மலப்பா இருக்கு அறிவில். எப்படிடா காற்றின் உதவியின்றின்றாங்க, எப்படி சுவாசிக்கிறது அப்படின்னு ஒரு மலப்பு தட்டுது இல்ல. இந்த மலப்பு நமக்கு தட்டக்கூடாதுன்னு சிருஷ்டியில ஒண்ணு படைச்சிருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆகாய கிழங்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த திருஷ்டிக்காக வீட்டுங்களெல்லாம் தொங்க விடுவாங்க. ஸோ ஒரு கிழங்கு மாதிரி இருக்கும், அது தொங்க விட்டாக்கா யாருன்னா வந்து பார்த்து இது நல்லா இருக்குங்கன்னு திருஷ்டி போட்டால் கூட ஒன்றும் வராதான். அதனால அந்த மாதிரி தொங்க போடுவாங்க. அதுக்கு பேர் ஆகாய கிழங்குன்னு பேர். வீட்டுக்கு முன்னால் கூட தொங்க விடுவாங்க, நான் சில வீட்டுங்களில் பார்த்துருக்கேன். அந்த ஆகாய கிழங்கு வந்து அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கும், அதுலேருந்து வேர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். அந்த வேர் ஆகாயத்திலேருந்து அந்த காற்றை தனியாக எடுத்துக்கும், தரையரோட சம்பந்தமே இல்லாது இருக்கும். இப்படி அந்த ஓரறிவாக விளங்கக்கூடிய ஒரு தாவரத்துக்கு இந்த வல்லபத்தை கொடுக்கக்கூடிய இறைவன் தாங்கள் வந்து திருமேனி தாங்கி வரும்போது அவங்களுக்கு காத்து வேணுமா? அப்ப காற்றின் உதவி இல்லாமல் சுவாசிக்க வல்ல ஏக மஸ்துவாகிய ஏக பராபர வஸ்து அது வந்திருக்கு. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார். இலானடி அது பொருந்திய மகா தெய்வம். பற்றற்று நின்ற பழம்பொருள் அது. நிர்குண பிரம்மம், சுகுண பிரம்மம். இது முதல் வந்த எல்லா பாரவான்களின் மனக்கவலை மாற்ற வந்த ஞானதேசி. சர்வேஸ்வரர் மலர்மிசை ஏற்றி, யார புல்லனை மலர்மிசை ஏற்றி மானடி சேர வைத்து இந்த நிலம் இசைய வைத்த பெருமாள். இந்த நிலம் வந்து இவனை இசையறதுன்னா நாங்க அவர் ஒரு வியாபார ப்ரொபோசல் ஒன்று கொண்டாடுறாரு, அது உங்களுக்கு இசைவு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறோம் தமிழ்ல. அதுக்கு ஒப்புதல் கொடுக்குறீங்களான்னு கேட்குறோம். அப்போ அவர் கொண்டு வர அந்த ஒரு ப்ரொபோசலுக்கு நான் வந்து இசைவு கொடுக்குறேன், இசைவுனா ஒத்துக்கிறேன். அப்போ நிலம் இசையணும் அப்படின்னா இவரை மண்ணில் போட்டால் மண் அவரை ஒத்துக்க மாட்டேங்குது, சாப்பிட்டு போட்டுடுது. ஒரு வாரம் மேலே இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுடுது, ஒரு வருஷத்துக்குள்ள எலும்பையும் சாப்பிட்டு போட்டுடுது. மண் இசைய மாட்டேங்குதே, ஒத்துக்க மாட்டேங்குதே. இவனை மண்ணோட மைந்தன் இவன், ஆனா இவன் ஒத்துக்க மாட்டேங்குதே. அப்போ இவனை மண்ணில் போட்டா மண்ணை ஒத்துக்க வைக்கக்கூடிய மகா வல்லபம் பொருந்தியவர்கள் அவர்கள். அவங்க யாரானா மலர்மிசை ஏற்றி மானடி சேர வைத்து நிலம் இசைய வைத்த மகா பெரிய பிரபு.
நிலத்தை ஒத்துக்கிடாய் என் பிள்ளைய தொடாத, தொடலையே இருக்கே. 52 மதுரையில ஒரு அண்ணாவை அடக்கம் பண்ணியிருக்காங்க. இப்ப இருக்கிற கார்பரேஷன் பில்டிங் அது. அன்னைக்கு 63 அதை கார்பரேஷன் பில்டிங் கட்டுறாங்கங்க. அப்ப அந்த சுடுகாடெல்லாம் சரி பண்ணி நோண்டுறாங்க. நோண்டா காஷாயம் உட வருது. அடே இது என்னடான்னு பார்த்து உடனே கலெக்டர், எஸ்பி, அவங்களெல்லாம் தாசில்தார், இவங்களெல்லாம் ரெவன்யூ, ஆர்டிஓ எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. வேற எதனா கொலை கேஸா இருக்க போகுது அப்படின்னு. ஏன்னா துணி புதுசா இருக்குது, ஓஹோ லேட்டஸ்டா வச்சது போல இருக்குது அப்படின்னு பயந்துட்டாங்க. சரின்னு கூப்பிட்டுட்டு வந்தவொடனே எடுத்து பார்த்தாக்கா அதுக்கப்புறம் ஊரில் பார்த்தா காஷாய உடையோட தலப்பாவோட அடக்கம் பண்ணியிருக்காங்க. 1952 பண்ணியிருக்காங்க. அப்புறம் யார் ஊரில் மதுரையில் கேட்டோன்னா ஆமாம்மா இன்னார் அடக்கம் பண்ணாங்க அப்படின்னோடனே அந்த இறப்பு பிறப்பு அந்த இது பதிவேட்டில் பார்த்தா இது இருக்குது. அதுக்கப்புறம் கலெக்டர் அதை உத்தரவு கொடுத்து வேற ஒரு இடத்துல அதை அடக்கம் பண்ணுறதுக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து வராங்க. அப்போ தெய்வத்துக்கிட்ட உத்தரவு கேட்குறாங்களாம். இந்த மாதிரி தெய்வமாக ஆச்சுன்னு தெய்வம் தீர்த்தம் எடுத்து கொடுத்து அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் மூலமந்திரம் சொல்லி, அண்ணா இந்த மாதிரி நம்ம குலதெய்வம் பிரம்மபிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் உங்களுக்காக தீர்த்தம், காஷாய தீர்த்தம் அமைச்சிருக்காங்கன்னா வாங்கிக்குங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து குடிச்சு, இது விட்னஸ் அங்கே இருந்தவங்க எல்லாம் குடிச்சு கொண்டு போய் இன்னொரு இடத்துல மண்ணடக்கம் பண்ணதாக அன்னைக்கு இருந்த கலெக்டர் அவரோட பேரேட்டில் எழுதி கையெழுத்து போட்டிருக்காரு. அது ரெக்கார்டு, நமக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. அப்ப மண்ணை தொடாதன்னு சொன்னாங்க, தொடலியே. மேல இருக்கிற துணியை கூட தொடலியே பயந்துகிட்டு. அப்ப என்ன வல்லவமா இருக்கும் அது. அப்பேற்பட்ட நிலம் இசைய உத்தரவிட்ட வள்ளல் பெருமான். எனக்கு இதுக்கு மேல வார்த்தை இல்லை. இதெல்லாம் நீங்க இனிமேல அது அவங்க சொன்னதை வச்சு நீங்களே பார்த்து, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வார்த்தையில தான் என்னால சொல்ல முடியுது. சான்றோர், இப்ப ஆன்றோரை பார்த்துட்டோம். தெய்வம் ஆன்றோருக்கு மேல, ஆன்றோரெல்லாம் படைச்சவங்க, அவங்களுக்கு அது பொருந்தாது. சான்றோர் யார் என்பது பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். இப்ப சான்றோர் யாரு அப்படின்னா, மேற்சொன்ன தேவாதி தேவரை சந்தித்து மண்டியிட்டு கையேந்தி அவர்கள் இரக்கம் பாய அவரை சார்ந்தவர்கள் சான்றோர்கள். அவரை சான்றுனாக்கா சாட்சி. அவர் சான்று சான்றிதழ் வாங்கிட்டு வாங்கினாங்க, சாட்சி. சான்றுனா சாட்சி. அவர்களை இந்த மாதிரி வந்தாங்க, இன்ன செயலுடையவர்கள் அவர்கள், எங்களுக்கு இதை அளந்திருக்காங்கன்னு அவங்கள குறித்து நாம மக்களுக்கு சாட்சி சொல்றோமே, சாட்சி சொல்றவங்களாம் சான்றோர். அவங்கள சார்ந்து சாட்சி சொல்லணும், சாராத சாட்சி சொன்னா இல்ல. சான்றுன்னா சாட்சி. ஒத்தை மனத்து சுத்தம் ஓங்கிய முத்தி வித்தான முதற்கொழுந்தது. அது குறித்து சான்று சொல்றோமே, என்னுடைய ஜீவசாட்சியாக இவர்கள் சத்தியமாக என் உயிர்காக்கும் நாயகம், சத்தியமாக இவர்கள் என் உயிர்காக்கும் நாயகம்னு சாட்சி சொல்றனே, அது சான்று, அது சான்றோர். இது நாம். இத இன்னொரு இடத்துல தீர்க்க தரிசனம், சான்றோரை சீடர்களாய் வைத்துக் கொண்டுன்னு பூசண பகவான் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அப்ப அவங்க ஆன்றோர் சொல்லல, சான்றோர் தான் சொல்றாங்க. அப்ப சான்றோருக்கும் ஆன்றோருக்கும் உள்ள வித்தியாசம் இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சதுனால நமக்கு ஒன்றும் பெருசா வந்துட போறது இல்லை, தெரிஞ்சுக்கணும். நமது இது வள்ளல் பெருமான் எழுதினது பாருங்க. அது மணி சொன்னதுக்கு நான் அதுக்கு முன்னாடி அது வருது. அது அவங்களும் கலக்குது. இதுல அவங்க இல்லாத அது போக மாட்டேங்குது. நான் வரண்டா கூடன்னு என்கிட்ட சொல்ற மாதிரி இருக்குது. அருப்பா வள்ளலாகிய நமது பெரியப்பா அவர்களின் வேத நூலில் இருந்து நம் தெய்வம் அவர்களை தோத்திரம் செய்வதால் ஏற்படும் பலாபலன்களை பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். நமது ஆன்மாவை தெரிய ஒட்டாது மூடியிருக்கிற பச்சை திரையாகிய ராக்காதிகளை விசார அதி உஷ்ணத்தால் அல்லாது மற்ற உஷ்ணங்களால் விலக்க முடியாது. நம்முடைய ஆன்மாவை தெரிய ஒட்டாது மூடியிருக்கின்ற பச்சை திரையாகிய ராக்காதிகளை விசார அதி உஷ்ணத்தால், விசாரம்னா கொஷனிங், சிந்திக்கிறது, அதி உஷ்ணத்தால் அல்லாது மற்ற உஷ்ணங்களால் நீக்க முடியாது. அந்த உஷ்ணம் யோகியனுடைய அனுபவத்தில் தெரியும். அதை மனுஷ தரத்தில் உண்டு பண்ணுவதற்கு தெரியாது, முடியவே முடியாது. புள்ளி வச்சிட்டாங்க. இந்த விசாரத்தை விட, இது இவ்வளவு பெருசா சொல்றாங்க, ஆனா அந்த விசாரத்தை விட ஆண்டவரை தோத்திரம் செய்கிறதிலும், அதாவது அருட்பெருஞ்சோதின்னு சொல்ல ஒன்னும் சொல்ல, ஆண்டவரின் ஸ்ட்ரைட்டா சொல்றாங்க. இந்த விசாரத்தை விட ஆண்டவரை தோத்திரம் செய்கிறதிலும் நினைக்கிறதிலும் அதிக உஷ்ணம் உண்டாகும். யோகிகள் வனம், மலை முதலியவைகளில் போய் 100,000 வருட காலம் தவம் செய்து இந்த உஷ்ணத்தை பண்ணி கொள்வார்கள். இப்ப நாம யார் போல இருக்குதுன்னா,
ஞானப்பழம் வந்து இந்த உலகத்தை சுத்திட்டு 3 தடவை சுத்தி வரவங்களுக்கு கொடுக்குறேன்னு சிவபெருமானும் அம்மையப்பர் சொல்லும் போது நம்ம ஒரு முருகப்பெருமான் வந்து டக்குன்னு போயிங் 707 ஏறி போயிட்டார் இல்லையா? நம்ம ஒரு புத்தி உள்ளவர் விநாயக பெருமான் அங்க நின்று யார் இந்த உலகம்னாரு. அம்மையப்பர் தானே உலகம், சுத்து 3 தடவை வந்து கொடுன்னா கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி அவங்கெல்லாம் யோகிகள், ஞானிகள், இவங்கெல்லாம் மலைவனம் போய் 100,000 வருட காலம் தவம் இருந்து இந்த உஷ்ணத்தை உண்டு பண்ணிக்கிறத விட நாம் அதிபுத்திசாலிகள். கொஞ்ச நேரம் அப்படி வந்து எல்லா வேலையும் முடிச்சு போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் அப்படி வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார்ந்து அவங்க வாக்கியத்தை எடுத்து ஓதி பங்கிக்கிட்டு உஷ்ணத்தை ஏத்திக்கிறோம். நாம புச்சாலியா அவங்க புச்சாலியா? முருகப்பெருமானை விட நாம புச்சாலியா இருக்கோம் பாருங்க. அப்படி தெய்வம் நம்மள ஆக்கி வச்சிருக்காங்க. இது அருட்பா வசனபாகம் பக்கம் 55 சொல்றாங்க. இப்படி தவம் செய்து உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்ளுகிறதை பார்க்கிலும் தெய்வத்தை தோத்திரம் செய்கிறதை நினைக்கிறதிலும் இதைவிட கோடி பங்கு 10 கோடி மடங்கு அதிக உஷ்ணம் உண்டு பண்ணி கொள்ளலாம். அதாவது அந்த கோடி பங்குன்னு சொன்னாலே போதும், அதை உறுதிப்படுத்துறதுக்கு 10 கோடி பங்குன்னு சொல்றாங்கன்னா அது எவ்வளவு முக்கியம். இந்த உஷ்ணம் நமக்கு மகதி ஆண்டவர்கள் அவர்களால் இனாமாக நமக்கு தெரியாமலேயே கொடையாக அளக்கப்படுகிறது. இத நம்ம தீர்க்க தரிசனத்துல சொல்றோம். மதிநிலவரிக்கும் பதிமேவு அண்ணல் ஆதிசங்கரர் அவர்கள் தீர்க்க தரிசனத்துல, தாயே உன்னுடைய சுவாதிஷ்டான சக்கரத்தில் அக்னி தத்துவத்தை பிரசித்தமான பிரளய காலாக்னியாக ஆசரியித்து இடைவிடாமல் துதிக்கிறேன். சமயா என்று சொல்லப்படும் சந்திரகலாசக்தியே பிரசித்தமானதும் மகதி என்று சொல்லப்பெறுவதுமான சம்பர்த்தாக்கன ஜுவாலாரூபிணியாக துதிக்கிறேன். சமஸ்த லோகங்களையும் எவருடைய பார்வையானது சமஸ்த லோகங்களையும் கொளுத்துகிறதோ அதே பார்வையானது கருணையினால் நனைந்த சந்திரகலாத்மகமாக சைத்தியோபசாரத்தை செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மகதி என்று சொல்லப்பெறுவதுமாகிய சம்பர்த்தாக்கர ஜுவாலாரூபிணி, அது அவங்க சமஸ்கிருதத்துல சொல்றாங்க. அது இந்த கோடி மடங்கு உஷ்ணம். அதை நமக்கு இனாமா அவங்க சம்பாரிச்சாங்க. தெய்வம் அவங்களோட எலும்பு இழக சம்பாரிச்சாங்க. நரம்பெல்லாம் அப்படியே சுருங்கி போச்சு, அது சுண்டி போச்சு, ரத்தமே இல்லை, சுண்டி போச்சு. அப்படி சம்பாதிச்ச முதல் அது சும்மா வந்துருமா? அத நமக்கு இனாமாக தருகிறார்கள். அவர்கள் உத்திரவுக்கு அவர்கள் கட்டளைப்படி நடக்க இது வருஷிக்க பெறுகிறது. இதுவே மரண குளிரை நீக்கும் மகதி. இதன் வல்லபம் தேகத்தை மண் தீண்டாத தனித்துவத்தை கொடுக்கிறது. இது ஏன் இது வரைக்கும் வந்த பெரியவர்களும் தவம் பண்ணாங்களே, தேகமுக்தி கிடைக்கலையே? ஏன் இந்த மகதி அவங்க கிட்ட இல்ல? அந்த காலாக்கினியை தான் கொண்டு வந்து அதை உபயோகப்படுத்தினாங்களே தவிர்த்து மகதி இல்லை. மகதி இப்பத்தான் வந்தாங்க. ஏன்? அந்த அக்னியினால பண்ண முடியல. இதன் வல்லபம் தேகத்தை மண் தீண்டாத தனித்துவம் பெற்றது. இது அவர்களுடைய திருநாமத்தை சிந்திக்க வந்திக்க பந்திக்க, இது அவருடைய திருநாமத்தை சிந்திக்க வந்திக்க பந்திக்க நமக்கு பரிசுபதமாக அளக்கப் பெறுகிறது. இந்த மகதியே தேகாதி அந்தத்திலும் உள்ள அணுக்கோடியிலும் உள்ள யமபடரின் கூறினை முறித்து காத்து நம்மை பரமபதத்துக்கு ரட்சித்து ஏத்தக்கூடிய மகா வல்லபம் பொருந்திய வள்ளல் தெய்வம் அவர்கள். இப்படி இருக்கிறது என்று தெரியாத அறிவிலிகளான நமக்கும் தெய்வம் அவர்களின் தாய் உள்ளமே இரக்க மேலிட்டால் தன் பிள்ளை மாட்டிக்கொள்வானே என்று அந்த காருண்ய நாட்டத்தினால் இனாமாக அளக்கப் பெறுகிறது. இது நமக்கு தெரியுமா? அவங்க இதை சொல்லலன்னு வச்சுங்க, மகதி தெரியுமா? என்ன தீ தெரியும்? சாதாரண நெருப்பு தீ, இந்த அடுப்பு தீ கூட தெரியாது நமக்கு. நமக்கு மகதி தெரிய போகுது.